பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோர்ல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொலை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதிவாதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று இது தொடர்பாக ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் ஒருவருடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். உயர் நீதிமன்றத்திலிருந்து நியாயமான தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரின் மனைவி தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்று ஜனாதிபதியை சந்தித்து எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து எழுத்து மூலம் கடிதம் ஒன்றினை கையளித்து வந்தோம். அத்துடன் எமது வழக்கு தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றினை சமர்ப்பிக்க உள்ளோம். 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாமிடமிருந்து உண்மையான நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதியிடமும் எமக்கு நீதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். தற்பொழுது நாம் மிகவும் நிர்கதியாகியுள்ளோம். பிள்ளைகளுடன் பல தாய்மார்கள் இருக்கின்றார்கள். 3 அடங்கிய மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் ஒரு நீதிபதி இவர்களை குற்றமற்றவர் என விடுவித்துள்ளார். அதுதான் எமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இவர்களுக்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக கருதுகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் என மேன்முறையீடு செய்து அந்த 12 பேரையும் விடுவிப்பது எமது ஒரு எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.